ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம த மாடல் மில்லியனர்ன்ற ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இதை எழுதின ஆத்தர் வந்து ஆஸ்கார் வைல்ட். அவங்க வந்து ஃபேமஸ் ஐரிஷ் ரைட்டர். இவர் வந்து 1854லேருந்து 1900 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ரைட்டர். இந்த மாடல் மில்லியனர் கதையில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து ஊகி எஸ்கின். அவன் வந்து ரொம்ப சார்மிங் ஃபெல்லோ, எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவன் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஜாபுக்கு போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான். எதையுமே வந்து 2-3 நாள் பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து உடனே ப்ராஃபிட் எதிர்பார்ப்பான். லாஸ்ன்னொடனே அடுத்து அவன் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான் வேறு பிஸ்னஸ்க்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு போவான். அதுலேயும் ஒழுங்காக இருக்க மாட்டான். அப்புறம் டீ பிஸ்னஸ் பண்ணுவான், அதுவும் பண்ண மாட்டான். அப்புறமா ட்ரை பரீஸ் எல்லாம் சேல் பண்ணுவான், அதையும் ஒழுங்காக வந்து கண்டினியூ பண்ண மாட்டான். ஜாப் இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பான். ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருப்பான் லண்டனில். அவங்க ஆன்ட்டி தான் அவனுக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவள் பேர் வந்து லாரா மெர்டன். அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு, கலோனல் மெர்டன் அவரோட பேர். இவங்க 2 பேரும் வந்து லண்டன் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. ரொம்ப மேட்சிங்கான கப்பல் எல்லாருமே சொல்லுவாங்க. லாராவோட ஃபாதர் என்ன சொல்வார், கலோனல் மெர்டன், நீ வந்து 10,000 பவுண்ட் கொண்டு வா, ஒரு ஜாபில் கூட இருக்க மாட்டேங்கிற. அந்த மாதிரி 10,000 பவுண்ட் கொண்டு இருந்தனா என்னோட பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. ஹூகிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட பேர் வந்து ஆலன் ட்ரிவோர். அவன் நல்ல ஒரு பெயிண்டர், ஆர்டிஸ்ட்டும் கூட. இவன் வந்து ஹூகி வந்து ஆலனை வந்து மீட் பண்ண போகிறான். அந்த டைமில் வந்து ஒரு லைஃப் சைஸ் பிக்சர் வரைஞ்சிட்டு இருப்பான். ஒருத்தர் வந்து பெக்கராக வந்து போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஹேட்டு, அந்த கோட்டு எல்லாம் கிழிஞ்சு போய், ஷூஸ் எல்லாம் கிழிஞ்ச மாதிரி இருக்கும், தச்சு நிறைய தடவை தைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பார் அவர். இவன் அழகாக வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹூகி சொல்வான் ஆலன் கிட்ட, நீ தான் நல்லா ஏர்ன் பண்ணுறியே, அவருக்கு வந்து 1% கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல, ரொம்ப பாவமாக இருக்காரே அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஆலன் சொல்லுவான், என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ அந்த ஸ்டூடியோவில் ஒரு சர்வெண்ட் வந்து சொல்வார், ஒருத்தவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக வந்திருக்காங்க என்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஆலன் வந்து வெளியே போயிடுவான். அப்போ வந்து ஹூகியும் அந்த பெக்கராக போஸ் கொடுக்குற மேனு மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஹூகி வந்து அவரை பார்த்து, ரொம்ப பாவமாக இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு சோவர்ஜன் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருவான். அவரும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவார். இது வந்து லாரா கேள்விப்பட்டவுடனே, உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுவா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு கிளப்புக்கு போகிறான் ஹூகி. அங்கே வந்து ஆலனும் இருப்பான். ஆலன் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஆலனும் ஹூகியும் பேசுவாங்க. அந்த டைமில் வந்து ஆலன் கேட்பான், நீ வந்து அவர்கிட்ட அந்த பெக்கர் மேன் கிட்ட என்ன சொன்ன, அவர் உன்னை பற்றி ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஹூகி வந்து அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, என்னோட ஓல்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது நிறையா, அவருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு அவருக்கு நான் வந்து ₹1 வந்து கொடுத்தேன், அவருக்கு பாவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டவுடனே ட்ரிவோருக்கு பயங்கர சிரிப்பு. ஆலன் ட்ரிவோருக்கு, நீ போய் அவருக்கு காசு கொடுத்தியா ₹1 அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பான். அவர் யார் தெரியுமா, பேரன் ஹாஸ்பர்க் அவர் பேர். அவர் நினச்சா இந்த லண்டனையே கூட விலைக்கு வாங்க முடியும், ரஷ்யா வந்து போருக்கு போகாமல் கூட தடுக்க முடியும், அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் அவர், ரொம்ப வந்து ஒரு ரிச் பர்சன்ற மாதிரி சொல்வான். அவருக்கு போய் நீ பிச்சை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக விழுந்து விழுந்து சிரிச்சுட்டே இருப்பான். அப்போ வந்து ஹோகிக்கு ரொம்ப ஷேம் ஆகிடும். நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட முதலையே சொல்ல மாட்டியா, அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு, பெரிய முட்டாள்தனமான வேலையை போய் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப திட்டிட்டு இவன் வந்து ரொம்ப சேடாக வீட்டுக்கு போய் உடனே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் ஹூகி டைனிங்கில். அப்போ வந்து ஒரு ஆள் வராரு, அழகாக ஒரு கேப்பு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு அவன்கிட்ட வந்து ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாரு. அவர் வேற யாரும் இல்லை, பேரன் ஹாஸ்பர்கோட சர்வெண்ட் தான். அந்த கவரை வந்து இவன் பிரித்து பார்க்குறான். அதில் பார்த்தா 10,000 பவுண்ட் இருக்கும், வெட்டிங் ப்ரெசண்ட்டுன்ற மாதிரி ஒரு லெட்டரும் இருக்கும். ஹூகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து உடனே வந்து மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் நடக்குது.
அப்ப ஆலன் ரிவர் தான் பெஸ்ட் மேன்ன்றாங்க. பெஸ்ட் மேன்னா அவன வந்து மாப்பிள்ளையோட தோழனா நின்னுக்கிட்டு இருப்பான். அந்த வெட்டிங்ல பேரன் ஹாஸ்பர்கும் வந்து கலந்துக்கிறாரு. அவர் ஒரு ஸ்பீச் கூட குடுக்குறாரு. அப்ப வந்து ஆலன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். "மில்லியனர் மாடல்ஸ் ஆர் ரேர் எனஃப். பட் மாடல் மில்லியனர் ஆர் ரேரர் ஸ்டில்." அப்படின்னா, மில்லியனரா வந்து கொஞ்சம் பேர் வந்து மாடல் குடுக்கலாம். ஆனா வந்து மில்லியனரே வந்து மாடலா வந்து ஒருத்தவனோட அ பிசினஸ்க்கு மாடலா நிக்கிறது பெரிய விஷயம். இனிமே வந்து அம் ஹூகி நல்ல ஒரு பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா இருப்பான் என்ற மாதிரி இந்த கதைய முடிக்கிறாங்க. நீங்களும் இந்த ஸ்டோரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.